ஃப்ரெண்டு வந்துட்டு போனால. ஆமாங்க. அவ ஊருக்கு போகலாம். போகிறதுக்கு அந்த ஊரில் என்ன இருக்குது இப்போ? ஒன்றும் இல்லை, ஊரே இல்லையாச்சு. நீங்கள் போய் பார்த்தீங்கல்ல இப்போ. நீங்கள் அவளுக்கு கல்யாணம் ஆனப்போ நீங்கள் போனீங்க. அப்புறம் சின்ன வயசில் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஊர் எவ்வளவு செழிப்பாக ஒரு கிராமம் இருந்ததுன்னா, ஒரு பார்த்ததுன்னா ஒரு 10 கடைங்க இருந்தது, வியாபாரம் அது இதுன்னு பிஸியாக போயிட்டுருக்கு. அந்த ஊர் பார்த்ததுன்னா இப்போ பால் அடைஞ்சு கிடக்குது. கிராமம் கொஞ்ச நாள் ஆனால் அது ரொம்ப டெவலப் ஆகிருக்கு எல்லா ஊரில். ஆனால் அந்த ஊரில் என்னாச்சு, பால் அடைஞ்சு அந்த ஊர் தோட்டத்துக்குள்ளே அந்த ரோடு இருக்கிற மாதிரி இருக்குது. ரோடு அப்படித்தான் இருக்குது, பஸ் போக போய் அதே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அந்த அளவுக்கு எங்கேயாவது இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. பசங்கள்லாம் அந்த ஊரை விட்டே போயிட்டாங்க, அங்கே இருக்க முடியாது அப்படின்னு போயிட்டாங்க. ஏன்னா அவங்கள பார்த்தா சாமின்னு கையெடுத்து கும்பிடணும். ஊர் தலைவர் பார்த்தா பரம்பரை தலைவர் தான் இருந்தாலும் அந்த ஊரில் இப்பத்த பசங்கள்லாம் கையெடுத்து அப்படி கும்பிடுவாங்களா சாமிங்கோ அப்படின்ட்டு. சாமிங்கோன்னு கும்பிட்டா தான் இங்கே இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. அந்த மாதிரி இருந்து இப்போ அந்த ஊர் எப்படி இருக்குது? ஊரே இல்லை, ஊரே இல்லாமல் போச்சு. நல்லா காடு தோட்டத்தில் அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இருக்குது. ஊருக்குள்ளே ஒரு கடையில் கூட இல்லை. ஒரு டீ சாப்பிட போனாலும் ஒரு டீ கடை இல்லை. அந்த மாதிரி அப்போல்லாம் பருத்தி வியாபாரி, கடலக்காய் வியாபாரின்னு, அந்த மர வியாபாரின்னு அத்தனை பேர் வருவாங்க அந்த ஊரில். இப்போ யாருமே வியாபாரியும் வர்றதில்லை. எல்லாமே பெரியவங்கெல்லாம் அழிஞ்சு போயாச்சு. இப்போ வர்ற பசங்க யாரும் அந்த ஊரில் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. தலைவர் சாமி செஞ்சவர், தலைவர் செஞ்சது தான். ஊர் செழிப்பமாக இருக்கிறதுக்கு விட்டா தானே எந்த இடம் பார்த்தாலும் அது என்ற இடம். இப்போ என்னாச்சுன்னா, இப்போ என் ஃப்ரெண்டு இன்னைக்கு சொன்னது, இப்போ வேறொருத்தர் இதில் பட்டா இருக்குது, பேரில் பட்டா இருக்குது. அந்த பட்டாவை இவர் வாங்கி, இந்த தலைவர் வாங்கி வச்சுட்டு, இது என்னோடது தான், சரி கொஞ்ச நாள் கட்டி இருந்துக்குங்க, சரி இந்த இடத்துல வேணா கட்டி இருந்துக்க அப்படின்னு ஒரு இடத்தையும் கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு கட்டி நல்லா வீடு நல்ல சௌகரியமாக கட்டி ஓரளவுக்கு சின்ன ஃபேமிலி தான். இதுக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட அடிமையாகவே அவங்க அப்பா அம்மா இருந்தவங்க பெரியவங்க, இந்த தலைவரோட அப்பா அம்மா கிட்ட அடிமையாக இருந்தவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருந்தவங்க அவங்ககிட்டவே இருந்து இந்த மாதிரி இருந்தவங்களுக்கே இந்த நிலைமை வந்திருக்குது. எப்படின்னா, இப்போ அந்த பட்டா இருந்ததில் பட்டா இருந்த இடத்த இவர் வாங்கி வச்சுருக்காரு. அந்த இடத்த இவருக்கு ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி கொடுத்து, நீ அதில் வீடு கட்டி இருந்துக்கோ அப்படின்னு. ஆனால் கரண்ட்டு மட்டும் கொடுக்க மாட்டாங்களா? கரண்ட் மட்டும் கொடுக்க. அந்த பையன் கரண்ட் கொடுத்தா கலெக்டர் தியாத்துக்கு போய் நம்மளை எழுப்பிடுவா அப்படின்னு பசங்க மேலே வந்துடுவாங்களாமா படித்து, அந்த மாதிரி எல்லாம் வந்துடுவாங்க. அதனால அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிறோம், கீழ்மட்டமாகவே இருக்கணும், மேலே வரக்கூடாது, அடிமையாக இருக்கணும் அப்படின்னு என்ன வச்சிருக்கிறாங்க. அவரோட சூழ்நிலை எப்படி இருக்குது? அவரோட சூழ்நிலை பணம் பணம் பணம்னு பணம். அங்கே எல்லா இடம் ஊரில் இருக்கிறவங்க ஊரே அவருதுன்னு வச்சுங்க. அது எங்கே பார்த்தாலும் அந்த இடம் பூரா அவங்களுக்கு தான். ஏழை பழையலுக்கெல்லாம் இல்லை, ஒருத்தர் இல்லை, அவங்க மட்டுமே இருக்கணும் அப்படின்னு இருந்து அந்த பெரிய பங்களாவா இருந்தது குட்டிச்சவராயிருச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் கல்யாணம் பண்ணாரு பண்ணலையா? அவருக்கு கல்யாணம் பண்ணி ஒன்றும் இல்லை. 80 வயசு ஆகுது இப்போ. ஆள் போய் சேர்ற கண்டிஷனில் இருக்காரு. குழந்தை குட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதோட சரி. அப்புறம் இன்னொருத்தர் இருந்தால் அவங்களுக்கு ஏதோ 2-3 குழந்தைங்களாமா. 2-3 குழந்தைங்கலேருந்து ஒன்றுக்குமே கல்யாணம் ஆகலை. அதுக்கு எல்லாமே 40 வயசு ஆக போகுது இதுக்கு. ஆமாம், அவருக்கு 70-75 வயசு ஆக போகுது. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணமே ஆகலை. பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலை. பையனோ பிள்ளையோ இருக்குதாமா, 3 பேர், யாருக்குமே ஆகலை கல்யாணமா. சொத்து இருந்து என்ன பண்றது? என்னென்ன பாவம் பண்ணாங்களோ அதெல்லாம் அனுபவிக்க. ஆமா, அதனால யாராவது எப்படியோ சாவம் விட்டுருப்பாங்கல்ல, அந்த சாவம் பூரா பழிச்சு அந்த ஊரையே அழிச்சு, அப்புறம் அந்த தலைவரையே குடும்பமே இன்னைக்கு இருக்குது பெரிய ஆளுன்னு. எந்த ஆள் மதிப்பாங்க? எந்த ஆளும் மதிக்க மாட்டாங்க. நல்லது செஞ்சிருந்தா நல்லது நினைப்பாங்க, கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். ஆமா, செத்து போனா அந்த செத்த மீன் இருக்குதுல்ல, செத்த மீனுக்கு கூட கொஞ்சம் மதிப்பு இருக்குது. அந்த ஆள் செத்தானா யாரும் மதிப்பாங்களா? எடுக்கிறது யாரும் எடுக்க மாட்டாங்க.
அதை சொல்லு முதல்ல. அதே சுடுகாட்டுக்கு வந்து பணத்தை கொண்டு போகக்கூடாது, அந்த சாதிக்காரரு இந்த சாதிக்காரன்னு சொன்னவங்க. ஓஹோ, என்னத்தான் சுடுகாடும் அவங்களுக்கு தான், அவரிடம் தான். ஆமாம். இப்படியே தான் இருந்துட்டு இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு இந்த காலத்துலேயும். அது எப்படி இருக்குது? அதாவது ஊரே இல்லையாச்சு. அப்புறம் அவர் மாதிரி பண்ணிட்டு அழைச்சிருச்சல்ல, அவரே பண்ணிட்டு இருக்குன்னு விட்டாங்க. பண்ணிட்டு இருக்குன்னு அவங்க இருந்து என்ன நிம்மதி இருக்குது? அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, அந்த ஊரில் எல்லாம் ஓடிட்டாங்க. நிம்மதி இருக்கணுமல்ல, இல்லை குடும்பத்தில் நல்ல காரியம் நடந்திருக்கணுமல்ல. இந்த காரியம் நடக்கல, கெட்டது மட்டும் நடந்துட்டு இருக்குது. கெட்டது மட்டும்தான் நடக்குது ஒழிய நல்லது நிம்மதியே இல்லை. நிம்மதியே இல்லை. அந்த ஆப்ரேஷன் பண்ணி இந்த ஆப்ரேஷன் பண்ணி அதை பண்ணாங்க இது பண்ணாங்களாமா, என்ன பண்ணி மனுஷனுக்கு நிம்மதி வேணுமல்ல? எந்த வாரிசும் உருவாகலை. அதான் கொஞ்ச நாள் நல்லது செஞ்சுருக்கணும். ஆமாம், அது செய்யாமையே காலத்து போய் இப்போ மாட்டிட்டார். கடைசியில் ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வாயில் விழுந்து விழுந்துட்டா. ஆமாம், எல்லாரும் பேசத்தான் செய்வாங்க. பேசவே வேண்டாம், தானாக வந்து மாட்டிக்கு இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா. அதனால் கொஞ்சமாவது நல்லது பண்ணியிருக்கணும். கெட்டது பண்ணிட்டு நல்லது நடக்கலைன்னு எப்படி நடக்குது? சரி, நீ என்ன பண்ணுற? இந்த முருங்கைக்காய் நிறையா காய்ச்சிருக்குதுல்ல, அதையெல்லாம் பிடிங்கி நாளைக்கு எல்லாம் கொடுத்துட்டு நேற்று கொடுத்துட்டியா? இன்னும் இருக்கிறதையும் கொஞ்சம் பிடிக்கும். சரி, கொடுத்துடலாம். அதனால் ஒரு புண்ணியமாக வந்து சரிங்க, என்னால் முடிஞ்சது நான் உதவி பண்ணிட்டு